மார்க்கெட் பாட்டம் அவுட் ஆயிருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு. சமீபத்திய அப்டேட் பார்க்குறோம், சைனா, இந்தியா, பாகிஸ்தான், தாய்லாந்து முதலீடு நாடுகளோட கப்பல்கள் ஸ்ட்ரைட்ஸ் ஆஃப் ஹார்மோஸை கடந்து பயணிக்கிறதாக தகவல் வந்துட்டு இருக்குது. இதுல இந்தியாவோட 2 LNG கப்பல்களும் அடங்கும். இது போக இந்தியா 2 கோடி லிட்டர் பெட்ரோல் அண்ட் டீசல் ஸ்ரீலங்காக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம இருக்கிறது போக தான் எக்ஸஸா கொடுத்தாங்கன்னா அப்ப நம்மகிட்ட அதிகமா இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். சில நிமிடங்களுக்கு முன் ஃபெட் சேர்மன் ஜெரோம் பவல் க்ரூட் ஆயில் பிரைஸ் ஏறி இருக்குது, ஆனா இன்ஃபிளேஷன் கண்ட்ரோல்ல தான் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. போக ஈரான் எங்ககிட்ட அணு ஆயுதமே கிடையாது, ஒருபோதும் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் ஒரு வாரத்தில் போர் முடிகிற மாதிரி இருக்கு. ஏற்கனவே போன வாரம் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 2 வாரம் தான் அமெரிக்காவுக்கு டைம் இருக்கு, 2 வாரத்துக்குள்ள போற முடிச்சாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஆனா இந்த வாரத்துக்குள்ளே போரெல்லாம் கண்ட்ரோல் ஆகிற மாதிரி தான் இருக்கு. அமெரிக்கா, ஈரான் 2 தரப்புலையும் பேச்சுவார்த்தைக்கு ரெடி தான் சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இரு நாட்டுக்கு இடையில உடன்பாடு ஏற்படுது அப்படின்னா போர் முற்றிலுமா நிக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்கு. இதனால இப்போதைக்கு எட்ஜஸ் நிஃப்டி பாசிட்டிவா இருக்கு, டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்டும் பாசிட்டிவா தான் இருக்கு. இப்போ டே 11 கிவ் வின்னரை சூஸ் பண்ணிடலாமா? அதோ மாதிரியா ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்றாங்க இல்லைங்களா, அது என்ன ப்ராசஸ் அப்படின்னு கேட்டிருந்தோம். IPO அப்படிங்கிறது சரியான பதில். இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படிங்கிறது முதல் முறையா ஒரு கம்பெனி பப்ளிக் கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அதுக்கு பதிலாக இந்த கம்பெனியோட ஷேரை கொடுக்கிற ப்ராசஸ் பேர் தான் IPO. IPO ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் இனிஷியல் ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட பங்குகள் செகண்டரி மார்க்கெட்டான NSE and BSE லிஸ்ட் ஆகும். அங்க நம்மளோட ஷேர்ஸ் எல்லாத்தையும் ட்ரேட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் டிமேட் அப்படிங்கிற முறையில் அந்த ஷேர்ஸ் நம்ம கணக்கிலே இருக்கும். எப்ப வேணாலும் செல் பண்ணிக்கலாம், அடிஷனலா பை பண்றதாலும் பை பண்ணிக்கலாம். இப்போ வின்னரை சூஸ் பண்ணிடலாமா? இப்போ இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கலாம். லிங்கை காப்பி பண்ணிட்டு இன்ஸ்டாகிராம் கமெண்ட் பிக்கர் வந்தாச்சு, கொடுத்துட்டு ஸ்கேன். இப்போ வின்னர் 1 நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபைண்ட் வின்னர். ஸ்டார்ட். 5 4 3 2 1 and the winner is சங்கீத் ராஜ் _ சந்திரன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். உங்களுக்கு ஒரு வாரத்துக்கான ஆப்ஷன் ஸ்டார் பேக்கேஜ் ஃபுல்லாக ஆக்டிவேட் ஆகுது. நீங்கள் ஃபோன்ல யூஸ் பண்ணிக்கலாம், டெஸ்க்டாப்ல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பரிசை ரிசீவ் பண்ணுறதுக்கு 9894088555 இந்த வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி பரிசு பெற்றுக்கலாம். கலந்து கொண்ட அனைத்து மெம்பர்களுக்கும் நன்றி. டே 12 கிவ்அவே கொஸ்டினுக்கு போயிடலாமா? ஆப்ஷன் ஸ்டார் MSVல நமக்கு 10 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்குது தெரியும். இதில் கால் சைடில் 5 ஸ்ட்ரைக் பிரைஸ், புட் சைடில் 5 ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு. இப்போ கால் சைடு 5மே கிரீன் இருந்து புட் சைடில் 5மே ரெட் இருந்தால் என்ன மார்க்கெட்? அதாவது 5 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல நமக்கு கிரீன் டாட்ஸும் 5லையுமே, புட் சைடில் 5லையுமே ரெட், இப்படி இருந்தால் என்ன மார்க்கெட் நம்ம சொல்றோம்? ஸ்டே டியூன், ஸ்டே ஃபோக்கஸ்ட்.